ஸ்டாலின் இன்னும் சொல்கிறேன், போலீஸ் உன் கையில் தானே இருக்கு. ஒரு வீட்டில் கஞ்சா விற்கிறாங்க, தேவட தொழில் வச்சு நடத்துகிறாங்க. அதை உன்னால் பிடிக்க முடிஞ்சுதா? பிடிக்கிறாங்க, ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வராங்க, ஒரு 5000 கையில் வாங்கிட்டு ஒன்றுனா வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் இந்த வேலை செய்கிறீங்க? கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குறியா? உங்களை கவர்மெண்ட்டு சம்பளம் இன்னைக்கு ஒரு பொம்பளைய வாடகை இருக்கிறவங்களை அடித்து துரத்துறான் இந்த கஞ்சா வைக்கிறவன். அவங்க ஐயோன்னு கத்திட்டு போகிறாங்க. இது போலீஸ் கேட்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இது இருந்து என்ன புண்ணியம்? ஆனால் நீங்கள் ஆட்சி வராது, இந்த ஆட்சி திமுக ஆட்சி வராது. தேடிட்டு வா பெரும்பக்கம், கமலா பெரும்பக்கத்துக்கு தேடிட்டு வா. நீங்கள் அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க. இப்போ நான் 4 மாதம் வெளியே இருக்கிறேன். கூடு வாசல் எதுவுமே இல்லாமல் வெளியே கொண்டு விட்டேன். 2 பையன் அந்த இடம் இருக்குது பார், புறம்போக்கு இடத்துல இருக்கிறேன். எத்தனை முறை பட்டா கையில் கொடுத்து பள்ளியா 82லேருந்து நாங்கள் அங்கே குடியிருக்கோம். கொடுக்க முடிஞ்சுதான் உன்னால் ஒரு ஆளுக்கு பட்டா கொடுக்க முடிஞ்சுதான் முடியல. அதனால் நீ வரமாட்டேன். திமுக ஆட்சி வரவே வராது. வந்தால் ரெட்டாலை தான் வரும், அது நிச்சயம். இல்லை விஜய், இந்த 2 பேரும் மக்கள் யாரும் வர மாட்டாங்க. நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன நல்லது செஞ்சீங்க? பார், கமலா கருப்பையா வீட்டில் கஞ்சா விற்கிறாங்க, அதை பிடிக்க முடியல. சந்தான கிருஷ்ணன் அவன் தான் முதலாளி. 2வது சிவகுமார், அவனும் கூட சேர்ந்து விற்கிறான். இந்த சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தால் லட்சுமியில் வாங்கி பீரோவில் விற்கிறான். இதெல்லாம் திருட்டு போய் செல்லு இதெல்லாம் திருட்டு போயிடறாங்க. இதான் போலீஸு பிடிக்க முடியல. நல்ல ஜாதி நல்ல இதாக இருந்தால் நீ அந்த பையனை சந்தான கிருஷ்ணன், சிவகுமார், லட்சுமி 3 பேரும் பிடிச்சி உள்ளே போடுறீங்களா? பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போகிறாங்க, விட்டுறாங்க வெளியே. நல்லா இருக்குதா இது? நீ போலீஸ்க்கே தெரியுங்க அப்படின்றாங்க. ஆனால் அட்ரஸு கரெக்டாக சொல்கிறேன். 3 கீழே 419 குளக்கரை தெருவு, பெரும்பாக்கம், என்ன மேட்டு தெரு சொல்லிட்டேன். அவன் பேர் சந்தான கிருஷ்ணன். வாடகைக்கிறவங்கெல்லாம் கதை விதவு கரண்டெல்லாம் புரிஞ்சு போட்டு